வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நேரடி நெல் விதைப்பில் இயந்திர செயல்பாடு குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சக்திவேல் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஏலக்காய் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சி புதுப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ்.கே. ராஜகோபால் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வாழையில் பன்வக கருவூலம் குறித்து முனைவர் எம். பாண்டியன் தரும் விளக்கம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உழவர் தின விழா 2016 புதிய பயிர் ரகங்கள், பண்ணை கருவிகள் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் வெளியீட்டு விழா பற்றிய அறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள், மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்செங்க. நறுமண பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் மருத்துவ குணம் மற்றும் வாசனை பொருட்களாக பயன்படக்கூடியது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஏலக்காய் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ்.கே. ராஜகோபால். இவர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சி புதுப்பட்டி கிராம விவசாயி ஆவார். ஏலக்காய் சாகுபடியில் ஈடுபட்டு வந்ததோடு தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றி கவாத்து செய்தல், களை எடுத்தல், நோய்கள் மற்றும் பூச்சிகள் மேலாண்மை மற்றும் ஏலக்காய் தரம் பிரித்தல் தொழில்நுட்பம் ஆகியன செய்து அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என்னோடய பேர் ராஜகோபால். 30 வருஷமாக இந்த ஏலத்தோட்ட விவசாயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஏப்ரல் டு மேல வந்து குழி எடுத்து ஒரு தட்டை வைப்போம். அது வந்து 18 மாதம் கழித்து சிம்பு அடித்து பிறகு கவாத்து வந்து 3 மாதம் கழித்து ஒரு எடுப்போம். களை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்போம். அது பிறகு மண்புழு உரம் போடுவோம். அடுத்து மருந்து வந்து தண்டுதுளப்பான் இந்த மாதிரி விழுகும். அதுக்கு மாற்றி மாற்றி மருந்து அடிச்சிட்ருப்போம். இலைப்புள்ளி நோய்கள் விழுகும், அதுக்கு மருந்து அடிக்கணும். காய் வந்து 24 மாதம் 26வது மாதத்துலேருந்து எடுக்க ஆரம்பிப்போம். எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 வருஷம் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த ஏல செடி. அந்த மாதிரி இருக்கிறபோது 50 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே ஒரு எடுப்பு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ முந்தி மாதிரி ரசாயனம் போடுறது இல்லை. வேம்பு,
இந்த ஆமணக்கு முத்து இந்த மாதிரி இதெல்லாம் பெர்மி வாசு இந்த மாதிரி இதெல்லாம் அடிச்சுட்டே இருப்போம். அப்போ செடி வளர்ச்சியை பொறுத்து இது பண்ணிகிட்டே இருப்போம். 18 மாதம் கழித்து நல்ல தூர்க்கட்டு வந்துடும். தூர்க்கட்டு வந்த பின்னாடி சரம் விடும். சரம் விடுற போது நம்ம அதுக்கு தகுந்த டானிக்கு ஆர்கானிக் இதெல்லாம் சேர்த்து ஸ்ப்ரே ஃபோலியர் எல்லாம் போயிட்டுருப்போம். இப்போ உரங்கள் வந்து மல்டிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வர்ற பொசிஷனை பார்த்து கிளைமேட்டுக்கு ஏற்ற போல் நம்ம ஃபீடிங்கு ஃபோலியரில் போயிட்டே இருக்கோம். இந்த பூக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து பஞ்சகாவியம் இந்த மாதிரி பெர்மி வாசி இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு, ரெண்டாவது நம்ம காமாட்சிபுரம் சானிடைசர்லேருந்து 10 வருஷமாக அவங்க ஆலோசனை பேரில் விவசாயம் பண்ணிட்டு வர்றோம். ஒரு சமயத்தில் அவங்க மழை கூடுதலான நேரத்தில் பூக்கிறது அந்த ட்ராப் வரும், உதிர்ற சமயம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு என்ன மருந்து அடிக்க சொல்கிறாங்களோ அதைப்படி அடிச்சுட்டு இருக்கோம். இந்த பூ விட்டு அது வந்து 90 நாள் கழித்து நம்ம பறிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த பறிக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த காயை பார்க்குறது கொஞ்சம் அந்த பழக்காய் கொஞ்சம் மினுமினுப்பு தெரியும். அந்த க்ரீன் கலரில் இருக்குது. ரொம்ப நாள் விட்டோம்னா ரொம்ப மஞ்சள் கலர் ஆயிரும். பச்சை இருந்தால் தான் மார்க்கெட்டில் போகுது. பழுத்து இருந்தால் அவங்க வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப பழுத்துட்டு சொல்லி மார்க்கெட்டுக்கு போக மாட்டேங்குது. வாசனையும் குறைஞ்சிக்கிறது. அதனால் அதை எடுத்து நாங்கள் வந்து முந்தி வந்து விறகு அடுப்பில் வலையடிச்சு போட்டு விறகு போட்டு எடுத்துருந்தோம். இப்போ வந்து ட்ரையர், நவீன ரீதியில் ட்ரையர் வந்த பிறகு கரண்ட்டு வித் டீசலில் ஓடுது. அப்படி ஓட்டுற போது இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு போட்டோம்னா மறுநாள் 2 to 3 தேய்ச்சி அது உணர்ந்து தேப்புக்கு வந்துடும். தேப்புக்கு வந்த பிறகு மார்க்கெட்டிங் இப்போ என்ன தேவை இருக்கோ, அவங்க 8 mm கேட்டாங்கன்னா நாங்கள் 8 mm எடுத்து கொடுத்துருவோம். அவங்க 7 கேட்டாங்கன்னா 7 எடுத்து கொடுப்போம். 6.5 கேட்டாங்கன்னா 6.5 கொடுப்போம். இல்லாட்டி பல்காக கேட்டாங்கன்னா பல்காகவும் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் போடியில் வந்து ITCPC இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ட்ராடிக்கல் பிளான்டர்ஸ் கார்டம் அசோசியேஷன் சொல்லி ஒரு ஆக்ஷன் கம்பெனி இருக்குது. ஆக்ஷன் கம்பெனி இப்போ நிறையாவே இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து போகிறது ITCPCயில் பஞ்சு போடியில் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. ஸ்பைசஸ் போர்டில் வந்து இப்போ ஏற்பாடு பண்ணி ஆக்ஷன் நடத்துகிறாங்க. அதில் வந்து 12 கம்பெனி கொடுத்துருக்காங்க. 12 கம்பெனிங்கிறது காலையிலேருந்து 2 மணி வரை ஒரு கம்பெனிக்கும், 2 மணிலேருந்து 5:30 மணி வரை ஒரு கம்பெனிக்கும் கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் இப்போ வாரத்துக்கு 12 ஆக்ஷன் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை தவிர. அந்த 12 ஆக்ஷனில் வந்து நம்ம இந்த ஆக்ஷன்லேயும் பஞ்சுக்கலாம். KCPMC வந்து முந்தி பழைய இதுலேருந்து இருக்குது, SIGC இருக்குது, ITCPC இருக்குது. ITCPC தான் இப்போ நாங்கள் பஞ்சு போயிட்டுருக்கோம். இந்த ஏலத்தோட்டத்தை பொறுத்தவரையில் ஜூன் ஜூலையில் வந்து ஒரு காத்தடி வரும். அப்போ வந்து தென்மேற்கு பருவமழை விழுகிற போது கொஞ்சம் அழுகல் வர்ற சூழ்நிலையில் இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் தப்பிச்சு ஒரு அந்த அழுகல் இதெல்லாம் வராமல் இது ஃபங்கிசைடு அடித்து இதெல்லாம் பாடுபட்டு அதை கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க சூழ்நிலை இது கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வருமானம் எடுத்து வர்றது கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குது. மேலும் விவரம் பெற விவசாயி SK ராஜகோபால் அவர்களை 08340292 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வாழையில் பன்மக பண்ணை பராமரிப்பதன் மூலம் வாழையில் புதிய ரகங்கள் அறிமுகம் மற்றும் மதிப்பாய்வு செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வாழையில் பன்மக கருவூலம் குறித்து வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M. பாண்டியன் தரும் விளக்கம். இந்த ஆராய்ச்சி நிலையம்
1969ஆம் ஆண்டு வாழை ஆராய்ச்சி நிலையமாக வேளாண் துறையினால் உருவாக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி பிரியும்பொழுது யூனிவர்சிட்டியின் கீழே அது ஒப்படைக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்போ எங்ககிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 80 வகையான வாழை ஜேம்பிளாசம் வச்சிட்ருக்குறோம். ஒன்று வந்து அந்த பூ வர டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆராய்ச்சிக்காக உள்ளது. இது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இதே செட்டை வந்து நாங்கள் வந்து 80 ஜேம்பிளாஸையும் நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து வாழை ஆராய்ச்சி நிலையமாக உருப்பெற்றதுனால முன்னாடி அதனுடைய இப்போ சிறப்பு போகக்கூடாதுங்கிறதுனால இந்த ஜேம்பிளாஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். தொட்டு அப்படியே ஒரு 30-40 வருஷமாக இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ பூ வந்து சில இது பார்த்திங்கன்னா வாழையில் வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும், மடல் வந்து ஒரு சுருட்டிக்கிட்டு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். சில இதில் வந்து மடல் வராமையே வாழைக்காய் மாத்திரம் வெளியில் வரும். அந்த மாதிரி டைப்லாம் இதில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இப்போ டூரேஷன் வந்து குறைச்சி உள்ள அந்த 8 மாதம் கன்று எல்லாமே இருக்குது. 8 மாதத்துக்குலாம் வரும். ஆனால் ஈல்டெல்லாம் கொடுக்காது. இது வந்து ஆராய்ச்சிக்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும். எல்லா வகையான ரகங்களும் எங்ககிட்ட இருக்குது. இப்போ இருக்கிற அந்த ஆராய்ச்சியில் இருக்கிற அது விவசாயிகள்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஜீனயன் தவிர பாக்கி எல்லாமே வந்து இங்கே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ஹைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இலை வந்து பார்த்திங்கன்னா சில இலை வந்து கலர் வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும். பச்சை கலரில் இருக்கும், பேல் எல்லோவில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காய்களும் மொந்தன் டைப் இருக்குது, பூவன் டைப் இருக்குது, கற்பூரவள்ளி டைப் இருக்குது. எல்லா டைப்பும் வந்து இதில் இருக்குது. அதை சார்ந்த டைப்புகளும் இங்கே நிறையா இருக்கிறது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு டேஸ்ட்டு. ஸ்வீட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், சீடு உள்ளதும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டல் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து நாங்கள் வச்சிட்ருக்குறோம். பட் இது எல்லாமே வந்து விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு வந்து இப்போ நம்ம அதிகமாக ரகம் ஈல்டு கொடுக்குறது, மகசூல் கொடுக்குறத வந்து பயன்பாட்டுக்கு கொடுத்தாச்சு. ஏதாவது வேணும்னாக்கா அவங்க இப்போ ஆராய்ச்சி நிலையங்களில் சில ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த ஒரு செடியும் பார்த்திங்கன்னா ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று உயரமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒன்று ஒரு பண்பை பெற்றிருக்கும். இதில் தான் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனுடைய பயன்பாடு வந்து ஆராய்ச்சிகளுக்கு மாத்திரம் திரும்பவும் சொல்கிறோம், ஆராய்ச்சி மாத்திரம் தான் விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்கல்ல. நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், ஆராய்ச்சியை வந்து மேம்படுத்தணுன்னாக்கா இதிலேருந்து நம்ம வந்து அழகாக வந்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பண்ணையினுடைய அந்த தனித்தன்மை, அதாவது அந்த அந்த பண்ணை தொடங்கப்பட்டது எதுவும் நோக்கம் இருக்கிறதுனால இதை நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணி வச்சிட்ருக்குறோம். ஸோ இது வந்து இப்போ தொண்டே வந்து இந்த ஆராய்ச்சி மாத்திரம் இந்த பண்பக கருவூலை மாத்திரம் வந்து யார் வந்து பேராசிரியர்கள் வந்தாலும் சரி, யார் வந்து போனாலும் சரி, இது மாத்திரம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை விட்டு இது மாறலை. இது அப்படியே வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு இதுதான் வந்து ஒரு பர்மனெண்ட் மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. அதனால் வந்து இது ரொம்ப சிறப்பாகவும், ஏன்னா 40-45 வருஷமாக வந்து இது அப்படியே தொடர்ந்து வருதுன்னாக்கா இட்ஸ் அ கிரேட். ஏன்னா விட்டுருவாங்க, ஆராய்ச்சியாளர்கள் மாறி போகும்போது இருக்கிறத வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. பட் இந்த துறையை சார்ந்தவங்க இல்லைனாலும் வர பேராசிரியர்கள் வந்து இதை தொட்டு வைத்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் சிறப்பு. மேலும் விவரம் பெற முனைவர் எம் பாண்டியன் அவர்களை 09815173633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உழவர் தின விழா 2016 புதிய பயிர் ரகங்கள், பண்ணை கருவிகள் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் வெளியீட்டு விழா பற்றிய அறிவிப்பு. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வருகின்ற 8/1/2016 வெள்ளிக்கிழமை அன்று உழவர் தின விழா, புதிய பயிரகங்கள், பண்ணை கருவிகள் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் வெளியீட்டு விழா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கில் காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் தமிழக அரசின் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு 2016ஆம் ஆண்டிற்கான புதிய பயிரகங்கள், பண்ணை கருவிகள் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்களை வெளியிட்டு உழவர் தின விழா சிறப்புரையாற்றுகின்றார்கள்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த உழவர் பெருமக்கள் வருகின்ற 8/1/2016 அன்று உழவர் தின விழாவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 52 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 73.3%, காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.9 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு பதிவில்லை. சூரிய கதிர்வீச்சு 489.2 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 970.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.7 இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு முக்கிய பயிர்கள் நெல், சோளம். தெளிவான வானிலையே காணப்படுவதால் தைப்பட்ட சோள விதைப்பிற்கான நிலம் தயாரித்தல் பணிகளை ஆரம்பிக்கவும். நவரைப்பட்ட நெல் பயிரில் குலை நோய் காணப்படுவதால் இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.2% சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது 0.5 கிராம் கார்படாசிம் WP வீதம் கலந்து தெளிக்கவும். ராமநாதபுரம் வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி. சிலந்திப்பேல் பூச்சிகளால் நெற்பயிரில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். இலைப்பேன் மற்றும் இதர சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% 5 மில்லி அல்லது தயோமிதாக்சம் 6 கிராம் வீதம் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு முக்கிய பயிர் தென்னை. தென்னையில் சிலந்தி பாதிப்பு காணப்பட்டால் வேர் ஊட்டம் மூலம் அசாடிராக்டின் 50%, அதாவது 7.5 மில்லி லிட்டர் தண்ணீருக்கு கலந்து அளிக்கவும். நெற்பயிரில் நீர் வடிந்த பிறகு 5 சென்டிமீட்டர் அளவு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும்.
நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையில் இயந்திரமாக்குதல் மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவு மற்றும் அதிக விளைச்சல் கிடைக்க செய்கின்றது. இதில் முக்கியமாக மானாவாரி நேரடி நெல் விதைப்பில் உள்ள உழவியல் இடர்பாடுகளை நீக்கவும் அதிக விளைச்சல் பெறவும் டிராக்டர் மூலம் நேரடி நெல் விதைப்பு கருவி பயன்படுத்தப்படுகின்றது. இதன் பயன்பாடுகள் மற்றும் செயல்முறைகள் குறித்து விளக்குகின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சக்திவேல் அவர்கள். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மானாவாரியாக நெல் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றது. இப்பகுதியில் செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் புழுதி விதைப்பாக நெல்லை நீங்கள் அதிக அளவு நெல்லை நீங்கள் தூவிவிட்டு கொக்கி கலப்பை கொண்டு மூடிவிடுகிறார்கள். அதன் மூலம் நெல் பல்வேறு ஆழங்களில் நிலத்தில் சேர்ந்து விடுகிறது. அதிக ஆழத்தில் சென்று சேர்ந்த நெல்லும் அதேபோல் மண்ணின் மேற்பரப்பில் விழுந்த நெல்லும் பல்வேறு காரணங்களால் முளைத்து பயிராக வராது. மேலும் மழை தாமதிக்கும் காலத்தில் மேற்பரப்பில் நெல் முழுவதும் மண்ணின் வெப்பத்தினால் கருகி அதனுடைய முளைப்புத்திறன் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விடுகின்றது. மண்ணின் அதிக ஆழத்தில் விழுந்த விதைகள் முளைத்து பயிராக வந்து சேர்வதில்லை. எனவே ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 30 to 35 கிலோ அளவு விதை நெல்லை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் மழை பெய்த பிறகு பயிர் முளைத்த வயலில் சென்று பார்த்தோமானால் பயிர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். பயிர் எண்ணிக்கை குறையும் காலகட்டத்தில் அது கண்டிப்பாக மகசூலை பாதிக்கும் நிலை ஏற்படும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக டிராக்டர் மூலம் விதைக்கும் கருவி கொண்டு விதைக்கும் தொழில்நுட்பத்தை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்திலிருந்து விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்து வருகின்றோம். இந்த விதைக்கும் கருவி கொண்டு விதைக்கும் பொழுது நெல் ஒரே சீரான அளவு ஆழத்தில் 3 to 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண்ணில் இடப்படுகிறது.
மேலும் குறைந்த அளவு விதையே இதற்கு தேவைப்படுகின்றது. சராசரியாக ஒரு ஏக்கர் விதைப்பதற்கு 18 கிலோ விதை போதுமானது. எனவே விதையும் மிகுந்த அளவு நமக்கு மிச்சப்படுகின்றது. விதை வரிசையாக நேராக விழுவதால் முளைத்த பின் கயிறு பிடித்து நட்டது போன்ற நெல் வரிசையாக காணப்படும். அதனால் நெல்லுக்கு செயல்படுகின்ற பின்செய் நேர்த்திகளான களையெடுத்தல், உரமிடுதல் மற்றும் பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற வேலைகள் செய்வதற்கு எளிதாக அமைகின்றது. இது டிராக்டருடன் இணைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் விதைப்பிற்கான விதைக்கும் கருவியை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். சக்கரமானது சுழல ஆரம்பிக்கும். இந்த பல் சக்கரத்தின் காரணமாக இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற விதையை எடுக்கக்கூடிய சுழற்சிகள் சுழல ஆரம்பிக்கும். இதை விதை இடுவதற்கான ஒரு விதை பெட்டி உள்ளது. இந்த கருவியானது டிராக்டர் மூலம் இயங்கும் பொழுது இந்த விதை பெட்டியிலிருந்து விதையை எடுக்கும் சுழற்சிகள் விதையை எடுத்து ஒரு குழாய் வழியாக கீழே இருக்கும் கொக்கி கலப்பையின் கீழ் மண்ணின் சரியான ஆழத்தில் விழுவதுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை இயக்குவதனால் விதைகள் சீராக வரிசையாக குறிப்பிட்ட ஆழத்தில் மண்ணில் விடப்படுகின்றன. விதைகள் விழுந்தவுடன் பின்னால் இயங்கும் கலப்பையின் பகுதி அதை மூடிவிடுகின்றது. இதனால் விதைகள் சீராக ஒரே ஆழத்தில் உள்ளதனால் சீரான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடிகின்றது. இந்த விதைக்கும் கருவியானது ஒரு நாளில் 8 முதல் 10 ஏக்கர் வரை இக்கருவியை கொண்டு விதைக்கலாம். இதை விவசாயிகள் பொறியியல் துறையில் வாடகைக்கு எடுத்தும் தனது பகுதியில் விதைத்து கொள்ளலாம். சராசரியாக ஒரு ஏக்கர் விதைப்பதற்கு 500 ரூபாய் செலவாகிறது. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் சக்திவேல் அவர்களை 094 43 83 11 48 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஏழு 1/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. திருந்திய நெல் சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வாலாந்தூர் கிராம வேளாண்மையாளர் ஏ மருதநாயகம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறு தானியங்களின் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விளக்குகின்றார் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய உணவு அறிவியல் மற்றும் நுண்ணூட்ட சத்துத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஆரோக்கிய மேரி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற இணையதள முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.